Lokesh, I love the Coolie movie very lot. As I said in my interview, it is 100% Lokesh Kanagaraj film and 100% Rajnikant film. But still, certain audiences find certain things are not explained well in this movie. What do you want to say about that? Sir, அதான் சார் நானுமே பார்த்தேன் சார் ட்விட்டர் சோஷியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேபி நாங்கள் இன்னும் எனக்கு ஒரு டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் சில விஷயம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் சார். ஐ தாட் ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சத்யராஜ் எப்படி கூலி தானே அவரே சயின்டிஸ்ட் ஆனால் கேட்குறீங்க. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே கூலியாகவே இருந்திருக்க மாட்டாரு. அவர் அங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு பர்சன், அவர் இங்கே தமிழ் பர்சன் வந்திருக்காருன்னு அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். அண்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபார்மா கம்பெனில தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. அண்ட் அவங்க பசங்க எல்லாமே டாக்டர் அந்த லைன்ல தான் படிக்க வச்சிருப்பாரு. விச் மீன்ஸ் தட் ஹி இஸ் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் டு சர்டன் ரிசர்ச் திங்ஸ், மெடிக்கல் திங்ஸ். அதனால தான் அவர் ஒரு மார்ச்சரியில ஒரு கிரிமேஷன் மிஷின் கண்டுபிடிப்புன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, நாகார்ஜுனா இவ்வளவு நாள் கூடவே இருந்தாரு, நாகார்ஜுனால கண்டுபிடிக்க முடியல, அமீர் கான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இப்போ நீங்க பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா சார், ரஜினி சார் கொலை பண்றது நாகார்ஜுனாவோட அப்பாவை. ஸோ அவருக்கு அவங்க அப்பா செத்துட்டாருன்ற அந்த ட்ராமா தான் அங்க அதிகமா இருக்கு. பட் ஆனா இங்க அமீர் கான் அவர் சின்ன வயசுல ரஜினி சாரை பார்க்கும்போது நம்மளோட அப்பாவோட ஹார்தர்லயே ஒருத்தன் பயங்கரமா பண்றானே, நம்ம அப்பாவாலையும் தடுக்க முடியலையே. அவர் அதனால தான் டைலாக் வச்சிருப்பேன், நம்ம அப்பாவோட என்ன இவர் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ரஜினி சார் மேல தான் இருக்கு. பட் ஆனா நாகார்ஜுனா சாருக்கு சின்ன வயசுல ஃபுல் ஃபோக்கஸ் ரஜினி சார் மேல இல்ல, அவங்க அப்பா மேலதான் ஃபோக்கஸா இருக்கு. ஸோ அதனால தான் சார் அமீர் கான் சார்னால உடனே ரஜினி சாரை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது, நாகார்ஜுனா சார்னால அப்படி டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல சார். அப்புறம் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, எப்படி அதான் ஆல்ரெடி சௌபினோட ஒய்ஃப்னு சுருதிஹாசனுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி அவங்க திருப்பி நம்பி ஏறுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருது சார். அங்க அவங்களுக்கு சௌபினோட ஒய்ஃப், தயாரோட ஒய்ஃப்ன்ற மாதிரி தான் தெரியுமே தவிர இவங்க ஒரு அசாசன், இவங்க ஒரு கில் பண்ணுவாங்க இவங்க அப்படின்றது தெரியாது சார். ஸோ அதனாலதான் அவங்க நம்பி ஏறாங்க. அண்ட் இவங்க சார் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ரஜினி சார் தான் இவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு சுருதிஹாசன் அவங்க கூட போறாங்க சார். சார் பட் வாட் எவர் ஐ சே 2 hours 45 minutesக்குள்ள நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் அதை சொல்லியிருக்கேன் சார். ஒரு பிசினஸ் ரீசன்ஸ்க்காக நான் ஷார்ட்டா கட் பண்ண வேண்டியது சார். ஸோ ஃபியூச்சர்ல நான் இனிமேல் இந்த ரன் ஹவர் டைம் பத்திலாம் நான் இது பண்ண போறேன் சார். நான் எல்லாத்தையும் என்ன சொல்ல போறேன்னா, அது ஈவன் இட் இஸ் கோயிங் டு பி 3 hours நான் அதை வச்சிருவேன் சார். ஸோ வாட் யூ சேயிங் இஸ் ஒரு 3 hours 20 minutes லைக் அனிமல் படம் மாதிரி டியூரேஷன் இருந்துச்சுன்னா திஸ் கூலி வுட் ஹேவ் பீன் ஒர்க் பெட்டர் ஆர் சர்டன் திங்ஸ் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், இன்னும் புரிஞ்சிருக்குன்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி சார், அதான்.